நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இப்படி நம்ம ஹீரோ ஷூக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுதுன்றதை நினச்சிதான் அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுமே அவருக்கு வந்துட்டு கோ ஃபேமிலியோட பொண்ணு அங்கே லியா கூட சேர்ந்து மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பாசிபிள் மற்றவங்களுக்குலாம் சான்ஸ் அப்படின்ற செட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. நம்மளோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்ற சைட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு என்ன நீ பண்ணிகிட்ருக்க, எதுக்காக வந்துட்டு எதையோ யோசிச்சுட்ருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே கேட்டதுமே, உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது இல்லை, உங்கள் மேரேஜுக்கு நான் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ண சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உனக்கு அப்படின்னா வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ப்ராப்ளம் இல்லையா என்னோடய மேரேஜை நினச்சேன்னு சொன்னதும், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்களோட செக்ரட்டரி தானே, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுக்குறது தான் என்னோட வேலை அப்படின்றத சொல்லலாம். அப்பாவே நீ நின்று ஒரு நிமிஷம் அப்படின்ற செட்டு பேசும்போது இப்போ நான் வந்துட்டு நின்று என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்ற செட்டு போனதுமே வேமா இவன் போய் பின்னாடி அங்கே ஹக் பண்ணிட்டு விட மாட்டான். நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, உனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லையா, நான் வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறத நினச்சின்னு சொன்னதும் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு அவங்கள கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நான் வந்துட்டு உங்களோட சீக்ரெட் லவராக தான் 3 இயர்ஸாக இருந்துகிட்ருக்கேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நான் வெளியே கூட சொல்ல முடியுமா, அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட லிமிட் என்னன்னு தெரியும். ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நடந்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறா. அதை நம்ம கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இவன் கூட இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டுருக்கா பணத்துக்காக. அப்போ அவன் சரி ஓகே நீ இப்போ என்கிட்ட சொன்ன பார்த்தியா அதை எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் சொல்லு அப்படின்றத சொன்னதும் அங்கே கண்ணை பார்த்து பேச சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்க பேச போனதுமே பிடிச்சவங்க வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டைம் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனுக்கு ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே ரிசிக்னேஷன் லெட்டரையுமே அங்கே எடுத்து வச்சுட்ருக்கா. இதுக்கப்புறமே நான் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாது, ஃபைனலாக அப்பாவே நான் வந்துட்டு அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வந்துட்டு வேலையை விட்டுமே போயிடுவேன் அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு இப்போ ரிசிக்னேஷன் லெட்ரு வந்துட்டு குப்பையில் கிடந்துச்சு, நான் இதை பற்றி என்ன யோசிக்க அப்படின்ற சைட்டு அவன் கேட்டதுமே அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் இப்படி வேலையை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கு, உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இன்னமே ஃபுல்லாக நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க, அப்படி பண்ணலைன்னா நாங்கள் இப்படியே டிசார்ஜ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வேலையை விடாமல் டஸ்ட்பினில் அதை போட்டுட்டு அங்கேருந்து போயிருக்கா. அப்போ அவன்கிட்ட நான் வந்து ஓவர் திங்கிங்கில் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி டிசைட் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 லேக் மட்டும் வந்துட்டு இப்போ அனுப்ப முடியுமா அக்கௌண்ட்டுக்கு, எனக்கு காசு தேவைப்படுதுன்னு சொன்னதும் அவனும் எதுவுமே பேசலை. உடனே அந்த காசு அங்கே அனுப்பி விட்றான். பிறகு அவங்க ஒர்க்கெல்லாமே முடிச்சிட்டாங்க. வந்ததுமே இப்படி பாஸ் வந்து உங்களை உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன்கிட்ட போய் அங்கே அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே அங்கே சப்மிட் பண்ண போகிறான். அப்போ அவன் பார்த்தா அங்கே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சதுமே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்துட்டு ஒரு நெக்லஸ் தான் இருக்குது. எனக்கு இது எனக்கு வேணாம், நான் வந்துட்டு என்னோட டியூட்டியை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிச்சேக்கா. உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆக போகுது, ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிஃப்டெல்லாம் கொடுங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ உனக்கு வந்து என்னோடய ஸ்டாப் பண்ணுற முறையில் தான் கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு இன்றைக்கி ஒர்க் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்திருக்கு, அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே வேலை பார்த்ததுக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. சார் இப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக அங்கே பார்ட்டி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம், கண்டிப்பாக உங்களை வந்து நைட் மீட் பண்ண வர சொன்னாங்க, ரெண்டாவது இங்கே மேடம் லிசாவையுமே கூட கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே நான் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. அங்கே அந்த பார்ட்டிக்கு அவன் போனால் பார்த்தா நம்ம ஹீரோயினை ஒரு வேலைக்காரி மாதிரி அங்கே சர்வ் பண்ண வச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு அமைதியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துட்டு என்ன இதெல்லாம் வேலைன்னு சொன்னதும் நீ என்னப்பா பேசிகிட்டு இருக்கோம், உன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதே ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணக்கூடியவங்க இவங்க மட்டும்தான், ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இவங்களை இதெல்லாம் பண்ண சொன்னேன், பார்த்தீங்கல்ல எப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அவளோட வேலையே இது தானே, இதில் வந்துட்டு நீ எதுக்காக மூக்க நுழைச்சிட்ருக்கா, அவள் வந்துட்டு பண்ணட்டுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி இலக்காரமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதும் 3 இயர்ஸான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ 3 இயர்ஸாக கிடையாது 3 இயர்ஸ் 24 டேஸ் அப்படின்றத சொல்கிறான். ஃபுட் எல்லாத்தையுமே நீ எடுத்து சர்வ் பண்ணுன்னு சொன்னதும் அவள் வந்துட்டு இங்கே என்னோட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறா, உங்களுக்கு வேலைக்காரியா இல்லைன்னு சொன்னதும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து அங்கே எல்லாத்தையுமே அங்கே சர்வ் வேறு பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு உனக்கு அப்படின்னா ஏஜ் ஆகிட்டு இருக்குல்ல, நீ பேசாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும், நம்ம ஆஃபீஸ்லேயே வந்துட்டு இருக்கானே நீ அவனை வந்துட்டு டேட் பண்ணலாமே, பார்க்க ரொம்ப நல்ல பையன், கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஹெட் மேனேஜராகவும் ஆயிடுவா, நல்ல சேலரி அப்படின்றத சொல்கிறாங்க, உனக்கு வந்துட்டு ஓகேனா நீ சொல்லு நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே எதுவுமே வந்துட்டு பெருசாக அங்கே ரியாக்ட் பண்ணலை. சரி ஓகே பார்க்குறேன் அப்படின்றத சொல்லும்போது சரி இவங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டதுமே இவங்களோட ஜோடி பொருத்தத்தை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் யார், உங்கள் வீட்டோட
ஃபேமிலியோட பிரச்சனையில் நான் போய் தலையிட முடியுமா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்களுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு இன்னுமே இங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. அவன் ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போகும்போது இவனுமே பின்னாடியே போயிட்டு நீ இப்போ எதுக்காக வந்து அவனை போய் டேட் பண்ணுறேன்னு சொன்ன அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும், நான் போய் உங்கள் அம்மா வந்துட்டு எனக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ளையை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது, நான் உங்கள்கிட்ட போய் சண்டை போட முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அவனுக்கு வந்துட்டு எதுவும் வந்துட்டு சொல்ல முடியலை. உங்கள் அம்மா சொன்னதை பார்த்தீங்களா, எனக்குமே ஏஜ் கூட்டிகிட்ருக்கு, நானுமே வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணி வந்து செட்டில் ஆகணும்ல அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே ஹீரோ கூட்டிகிட்டு போய் அங்கே லியாவை ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. அவங்க கிளம்புனதுமே அவங்க அம்மா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேனே, அவங்க 2 பேரும் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நீ இப்போ வரைக்கும் பதிலே சொல்லலைன்னு சொன்னதும் உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டான கப்புள்ஸ் தான் அப்படின்ற சொன்னதும் நான் சொன்ன மாதிரி நீ ஈஸியே பற்றி யோசி, உன்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நான் உனக்கு நல்ல பையன் தான் பார்க்குறேன், நீ உன் மனசில் வந்துட்டு தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் வளர்த்து வச்சிருக்க பார்த்தியா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், நான் கண்டிப்பாக உன்னோட லைஃப் தான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் போல் நம்ம ஹீரோக்கு இவளுக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நைட் போல் அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான். வந்ததுமே அவளை பிடிச்ச எம்பாட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவன் நல்லாவே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் என்ன சொன்னாலும் வந்துட்டு அங்கே கேட்கவே மாட்டான். நான் டேட்டுக்கு போகணும், நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அவன் காதலே வாங்க மாட்டான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்ம ஹீரோயின் நம்மக்கிட்ட நம்ம 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பண்ணிகிட்ருக்கிறது நல்லது கிடையாது, உங்களுக்குமே மேரேஜ் ஆக போது, நானுமே டேட்டுக்கு போகணும் அப்படின்ற சொன்னதும் அவன் அதை கேட்டுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு பண்ணலை, நீ வந்துட்டு என்ன அவன் கூட வந்துட்டு சேர்ந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் அம்மான்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மாவுமே அங்கே வந்துட்டு லொக்கேஷன் எல்லாமே அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோட்ட போய் அவங்க பர்மிஷன் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறா. வேலை எல்லாமே முடிச்சுட்டு வேமா கிளம்பலாமான்னு. அப்போ அவன் பார்த்தாங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து நீ எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே கழுத்தை வந்துட்டு டச் பண்ணிவிட்டு உன் கழுத்தில் வந்துட்டு அந்த நெக்லஸை காணமே, ஏன் நான் வந்துட்டு கொடுத்ததை போடலையா, டேட்டுக்கு போகும்போது போட்டால் உனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக இருக்கும், நீ ஃபீல் பண்ணுறியோ அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, டேட்டுக்கு போகும்போது இந்த இவ்வளோ காஸ்ட்லியானதை நான் போய் எப்படி போட்டுட்டு போக முடியும்னு சொன்னதும் ஐ திங்க் நீ போட்டுட்டு போகிறது தான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன், இல்லை உனக்கு வந்துட்டு அது ரொம்பவே வந்துட்டு டேஞ்சராக முடிஞ்சிடும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின்மே சரி ஓகே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு போகிறா. போய் அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அதை கழட்டி வச்சுடுறா. அப்போ அந்த ஜீமே வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான், உங்களை ரொம்ப நேரமாக நான் வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு டேட்லேயே வேணான்னு சொல்லிட்டு போகணும், அந்த மாதிரி நான் வந்துட்டு பிஹேவ் பண்ணாதான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்துட்டு விடுபட முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு லெமன் டீ தான் வேணும்னு சொல்கிறான். அப்படியா, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாட்டான ட்ரிங்க்ஸாக வந்துட்டு அங்கே ஆர்டர் பண்ணுறா. இதெல்லாமே குடிக்கிறது நல்லதான்னு கேட்டதுமே நீங்கள் டேஸ்ட் பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அப்படியா, நானுமே கொஞ்சம் அதை டேஸ்ட் பார்க்கவா அப்படின்ற சைட்டு அதை அவங்க கொஞ்சோண்டு வாங்கி குடிச்சிட்டு உண்மையிலே ரொம்ப வந்துட்டு யூனிக்காக தான் இருக்குது இதோட ஃப்ளேவர் அப்படின்றத சொல்கிறான். இந்தாங்க இந்த டிஷ்யூ வச்சு வாயெல்லாம் தொலைச்சிக்கோங்க அப்படின்ற சைட்டு அவன் கொடுக்கும்போது அதை எல்லாத்தையுமே யாரோ அங்கே வந்துட்டு ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த லியா வந்து இன்விடேஷன்லாம் காமிச்சிட்டு எது வந்துட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் வந்து வித்தியாசமாக அங்கே வந்து பார்த்து சொல்லிகிட்டே இருக்கா. பட் இவனை பார்த்தா அதுக்கு எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை போய் பண்ணுன்னு சொன்னதுமே நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தானே என் கூட மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் நீ ரொம்ப ஓவரெல்லாம் ட்ரீமில் இருக்காத, இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே சென்ட் ஆனதுமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டு அந்த டேபிளில் போய் தட்ட போய் கடைசியில் அவளுக்கே கையில் அங்கே அடிபட்டுருது. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் நீ இப்போ ஐ திங்க் வந்துட்டு என் டேட் பண்ண வந்திருக்கேன்னா ஒரு ஒய்ஃப் வேணும்னு தான் நினச்சி வந்திருப்ப அப்படின்றத சொல்கிறா. மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையில் தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு அந்த மைண்டோட தான் வந்தேன், பட் உனக்கு என்ன வந்துட்டு வேறு ஏதாச்சும் மைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நானுமே ஹஸ்பண்ட் தான் வேணும்னு வந்தேன், பட் வந்துட்டு எனக்கு ஏகப்பட்ட வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. இப்போ என்னன்னு சொல்லி கேட்போம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு பேபி பெத்துக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்றத சொன்னதும் இதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லையா, அது உன்னோட இஷ்டம் தான் அப்படின்றத சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, என்னடா இப்படி சொல்கிறானேன்னு. பிறகு வீட்டில் வந்துட்டு ரொம்ப நல்லா எல்லாத்தையும் கேர் பண்ணி பார்த்துக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ஏன்னா என்னோட கேரியரை தான் சூஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதும் கரெக்ட் தானே, ஷோட வந்துட்டு டாப் செக்ரட்டரியில் ஒரு ஆள், அப்போ உன்னோட ஒர்க் வந்துட்டு எந்த லெவலுக்கு இருக்கும், நானாக இருந்தாலுமே கேரியர் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். உனக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டாக இருக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணுறா. என்னத்தை சொன்னாலும் உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு.
அப்ப அவ எனக்கு இன்னுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வந்துட்டு சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு சொன்னதும் எனக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. ரெண்டாவது விஷயம், என்னை வீட்டில் இருந்துமே வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீ வீட்டெல்லாம் கேர் பண்ணிக்கணும்னு அந்த மாதிரிலாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்லலாம். ரெண்டாவது உன்ட்ட நான் மேனேஜர் அது இதுன்னு சொன்னாங்களா, அப்படிலாம் இல்லை, ஜி குரூப்போட ஓனரே நான் தான் அப்படின்றதையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே வந்து விழான். அப்போ அதை பார்த்துட்டு ஜி ரொம்ப ஷாக் ஆகிட்டு, மிஸ்டர் ஷூ நீங்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட செக்ரட்டரியோட டேட் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, ஐ திங்க் நீ உன்னோட டேட்டில் ரொம்பவே பிஸியாக இருக்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் என்னோட ஃபோனவே நீ இக்னோர் பண்ணிட்டு எடுக்காமல் இருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே, நான் இப்போ வந்துட்டு என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஜாப் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் நான் பேசாமல் உட்காந்து இவர் கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ இந்த டயத்தில் வந்துட்டு என்னை வேலை சொல்கிறதுக்கெலாம் வந்துட்டு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அதை கேட்டுட்டு அவன், ஒரு செக்ரட்டரியோட வேலை என்னென்னா எப்போ கூப்பிட்டாலுமே ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும், ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீ இப்போ உடனே வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுகிட்டே ஹீரோயின், மிஸ்டர் ஜி இப்போ வந்துட்டு நான் முக்கியமான வேலை பார்க்க போகிறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களை நான் டேட்டு கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நீங்கள் சேட்டில் என்ன ஆட் பண்ணிக்கிறீங்களான்னு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்கிறா. பட் அதுக்குள்ளே இவன் ரொம்ப பொறுமை இழந்து போய் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகுது, என்ன மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி அங்கே காருக்குள்ளே தள்ளி விட்டுட்டு, நீ என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்த, உன்னோட டேட் ரொம்ப வந்துட்டு சூப்பராக போயிட்டு இருந்தோம் சொல்லி சொன்னதும், ஆமாம் ஜிஏ மாதிரி ஒரு பையனை நான் இது முடிக்க பார்த்ததே கிடையாது, அவ்வளோ ஒரு கேரிங்கான பர்சனாக இருக்கான், இதுக்கெல்லாமே நான் உங்கள் அம்மாட்ட தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு இன்னுமே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கடுப்பாய் போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள், ஏன்னா வந்துட்டு நீங்கள் எப்படினாலும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, நானுமே என்னோடய லைஃப்பில் மேரேஜ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகுறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொன்னதும், உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை இருந்தால் நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பேசாமல் நீ ரிசைன் பண்ணிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிசைன் பண்ணிடுறேன், நான் போகிறதுக்குள்ளே என்னோடய ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னதும், அதுக்கு அவசியமே கிடையாது, ஒர்க் எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு வேறவங்கள வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். முதல் நீ காரை விட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அவனுமே அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தன்னவே வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு, இப்போ நான் அழுக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இது எப்படினாலும் ஒரு நாள் நடக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் டாக்ஸியை பிடிச்சி அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஜீ, நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். பிறகு டாக்டர்கிட்ட இதை பற்றி விசாரிச்சதுமே, ஹார்ட் அட்டாக் வந்துச்சுமா, இப்போ எப்படியோ சரி பண்ணியிருக்கோம், பட் அவங்க கிட்னியுமே ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்குமே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது 1.7 மில்லியன் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நான் இப்போ தானே ஜாப்பையுமே விட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜீ வந்துட்டு அவளுக்காக அங்கே ஜூஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து, நீ சாப்பிடக்கூட இல்லை, உனக்கு ரொம்ப முடியாமல் போயிடப்போகுது, இதை போய் குடி அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நானுமே வந்துட்டு இந்த பிரச்சனையில் ஒன்றும் மாட்டி விட விரும்பல, ஏன்னா என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு முடியல, ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு என்னோட லைஃப்பில், நான் வந்துட்டு உனக்கு கரெக்டான பொண்ணு இல்லை, அதை சொல்லி தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் நீ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறா. சி இப்போ வேணா உன்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு என்ன வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணால் சரியாக போச்சு, அவங்கள காப்பாற்றிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தேவை ஒரு ஒய்ஃப் தான், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்கிறான். நீங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஜாப் இருந்தால் நீங்கள் வந்துட்டு எனக்கு கொடுங்க, நான் வந்துட்டு அது எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அதுக்கு மேலே டேலண்டான ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து ஜாப் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு அதை விட வந்துட்டு வேறு என்ன வேணும், கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து அதுக்கு ஒத்துக்கிறேன், நான் உனக்கு ஜாப் போட்டு கொடுக்குறேன், நீ நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, தேங்க்யூ சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு எல்லா பேமெண்ட்டுமே பண்ணியாச்சு, ரெண்டாவது அந்த கிட்னி கிடைக்கிறதுக்குமே அங்கே ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே, ஜி கம்பெனியோட சேர்ந்து நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணுங்கள், அதை வந்துட்டு அவள் தான் நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே கம்பெனியில் ஜாயின் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். நீ என் கம்பெனிக்கு வந்த நேரம் தான் எல்லாமே நல்லா ஆயிட்டுருக்கு, பார்த்தே இல்லை அவங்க வந்துட்டு நம்ம கம்பெனி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு, இந்த கிரெடிட்லாம் உனக்கு தான் சொன்னதும், இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. இல்லை இது எப்படி எனக்கு சேரும், அது உங்களோட திறமைக்காகன்னு சொன்னதுமே, அப்போ நீ தான் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்கும்போது அவளுக்கு பார்த்தா அங்கே தலையே சுற்ற ஆரம்பிச்சிருது. தலை சுற்றி அவங்க கீழே விழுக போயிடுறா. இவ வேகமாக பிடிச்சிட்டு, என்ன வந்துட்டு சாப்பிட்டியா இல்லையா, உடம்புக்கு என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகுமான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. பட் அங்கே ஹாஸ்பிட்டலில்
ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியிருக்கா. அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். ஸோ டாக்டர்கிட்ட வந்துட்டு இந்த பேபி அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னதும், உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்குமா, இந்த டயத்தில் நீங்கள் அபார்ஷன் பண்ணிங்கன்னா அது டேஞ்சர் ஆயிரும். 2வது இந்த பேபி வந்துட்டு நீங்கள் அபார்ஷன் பண்ண பிறகு உங்களுக்கு திரும்ப குழந்தை பிறக்குமான்றது கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் யூட்ரஸுமே ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மேடம் வந்துட்டு எல்லா ஃபைல்ஸுமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போய் அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. எல்லாம் தான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் நீங்கள் என்னை வெயிட் பண்ண வச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், இதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னதும், எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேமா ஹீரோயின் அங்கே போய் அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா இவன் அவனோட சேர்லேயே உட்கார வச்சுட்டு அவ்வளவே தாங்க வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அவள் கழுத்தில் இருக்க அந்த செயினை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். இவன் கொடுத்த செயின் தான் அது. நம்ம ஹீரோயின் அது வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இனிமே உன்னோட பழைய பாஸ் கொடுத்த அந்த நெக்லஸை போட்டிருக்கையே மறக்க முடியலையோன்னு சொன்னதும், ஏன் மறக்க முடியாமல் போது சொல்லுங்கள், அதுக்கு மேலே நீங்கள் எனக்கு இது கிஃப்டாக கொடுத்தது அவர் மேலே வச்சுருக்க மரியாதைனால நான் போட்டிருக்கேன்னு சொன்னதும் ரொம்பவே கடுப்பாய் போயிடுறான். ஓ நீ ஜியோட வந்து ஒய்ஃப் ஆகுறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டியான்னு சொன்னதும், இதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, ஒன்றுமே பிரச்சனை இருக்கக்கூடாது, நீங்களுமே மேரேஜ் பண்ண போகிறீங்க, நானுமே பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக வேணாமா அப்படின்றத சொல்கிறான். உங்களுக்கு இந்த நெக்லஸ் தான் பிரச்சனைனா நான் இதை இப்போவே கலட்டிடுறேன்னு சொல்லிட்டு அதை கலட்டி பேக்கில் வைக்க போகும்போது பார்த்தா அங்கே ரிப்போர்ட் வந்துட்டு கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அது என்னதுன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கவே மாட்டான். ஹீரோயின் தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது லியா அங்கே வந்துட்டு இவங்களை இப்படி பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிடுறான். அவள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை, டீல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே இங்கே கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ நீ போய் வெளியே வெயிட் பண்ணி நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ வேறு வழி இல்லாமல் அவளுமே அங்கே கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பும் போது என்ன வந்துட்டு உன் வேலை முடிஞ்சிருச்சு, நீ இப்போயுமே வந்துட்டு எதை பற்றி யோசிக்க மாட்டேயா அப்படின்ற சைட்டு அவன் கேட்டுட்ருக்கான். நான் எதை பற்றி யோசிக்கணும், மேரேஜ் ஆக போகிற பர்சனை பற்றி யோசிக்கணுமா இல்லை மேரேஜ் ஆனவனை பற்றி யோசிக்கணுமா அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. நான் மேரேஜே ஆனாலும் சரி உன்னை வந்து விட போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், எப்படி நீ என்ன அப்போ மிஸ்ட்ரஸாகவே இப்படியே வச்சுட்ருக்கலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீ வந்துட்டு ஜியை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்க, அவனை வந்து ஃபேமிலியிலேருந்து ஏன் வந்து துரத்தி விட்டாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, அவர் வந்துட்டு என்னோட பாஸ் எனக்கு சேலரி கொடுக்குறாரு, எனக்கு எதுவும் தேவை கிடையாது, அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ நீங்கள் கம்பெனி விஷயமா ஏதாச்சும் பேசணும்னா சொல்லுங்கள் பேசலாம், எப்படி என்னோட பர்சனலை பற்றி பேசணும்னா அது ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து போகும்போது அவளுக்கு அங்கே வயிற்றில் ரொம்ப பெயின் ஆகிருது. உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு நினைக்கிறேன், வா சாப்பிட்லான்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொல்கிறா. ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலுமே அதுவுமே தேவை கிடையாது, நான் என்னோட ஃபியான்ஸை வந்து ஜி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வெயிட் பண்ண வைக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோவுமே கிளம்பி வரும்போது அங்கே அவளை பார்த்தா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, உங்களுக்கு அவளுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் உள்ள எல்லாமே ரூமர்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க, 2 பேருமே ஏதோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, ஓவர் திங்கிங் நீ பண்ணாத, நீ வந்துட்டு வெட்டிங் எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி வெட்டிங் நடக்கும், நீ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் வாழா இவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கவலையாயிட்டுருக்கு, நான் வந்துட்டு இதெல்லாமே நடக்க வேண்டியது தானே தெரியும்லன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஐ திங்க் இந்த பேபி வந்துட்டு இருக்கிறது இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு, நான் அவனை விட்டு விலகியே இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அந்த லியாவை கூப்பிட்டுட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு வர்றான் இன்விடேஷன்லாம் கொடுக்கறதுக்காக. அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு உங்கள் கூட சேர்ந்து எனக்கு வெட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு, நீங்கள் வந்துட்டு என்னோட பிரதருக்குமே வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும், ஜி உன்னோட பிரதர் ஆச்சே எப்படி வந்துட்டு கொடுக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அங்கே கேட்கும்போது அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிடுச்சுக்கா. பட் உண்மையான ரீசன் என்னென்னா அவன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கான். அதே டயத்தில் அவங்க 2 பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். உன்னால தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நீ உண்மையிலே வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லா வேலையுமே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் பாராட்டுறான். இவங்க 2 பேருமே அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா வந்துட்டு டீல்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் என்னன்னு தெரியல பர்சனலாக மீட் பண்ண வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, பர்சனலாக பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே அவன்கிட்ட என்ன விஷயமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி வந்துட்டு மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கோன்னு சொன்னதும், கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட அவன் வந்துட்டு சில விஷயங்களை பற்றி பேசினதும், ஏதாச்சும் கம்பெனி விஷயமா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு பேசி தீர்த்துக்கலாம், மற்றபடி உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பல
கொடுக்கல அப்படின்றத சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி மாற்றி மாற்றி கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துட்டு அவங்கள இன்வைட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் ஒரு நெக்லஸை கொடுத்து நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே காமிக்க சொல்லி, இந்த நெக்லஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கா, நீ வந்துட்டு சொல்லு என்னோட ஃபியான்சைக்கு நல்லா இருக்குமான்னு சொன்னதும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவளுக்காக வாங்கி வச்சுருந்தா அதே நெக்லஸ் தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் வந்துட்டு எப்பயும் கரெக்டாக தான் சூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃப்காக சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி வந்து தப்பாக போகும்னு அவள் சொல்கிறா. அப்படின்னா ஓகே நீயே வந்துட்டு இதை போட்டு விடுன்னு சொன்னதும் ஜீக்கு ரொம்ப கோவமாயிருது. எதுக்காக தேவையில்லாமல் இங்கே இந்த வேலை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது இதில் என்ன இருக்குது, போட்டு விட்டால் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு விட்டுச்சேக்கா. உடனே அவளை பார்த்து அவள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே ரூமில் வேமா அங்கே கிளம்பி போனதுமே அங்கே அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்பவே வந்துட்டு கோவப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன விஷயம்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், இப்போ நான் திரும்பவுமே வந்துட்டு உனக்கு ஸ்பெஷலாக இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதும், ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களே அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு என்னோட பிரைட் மெய்டாக நீ வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக நீ வர முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப என்னால் முடியாது அப்படின்றத அங்கே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது எனக்கு அது தேவை கிடையாது, ஜீ வந்து ஆல்ரெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு சொன்னதும், பரவாயில்லையே என்னோட பிரதர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நல்ல மனுஷனாக இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. பரவாயில்ல நான் சொல்கிறத கேளு, நீ வந்துட்டு பேசாமல் நான் கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அது உனக்கு நல்லது தான் அப்படின்றத அவ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்றத சொல்லும்போது, சரி ஓகே சூக்கும் உனக்குமே என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, வெளியே வந்துட்டு எல்லாமே ஒரு மாதிரி ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு எதுக்குமே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவர் என்னோட எக்ஸ்பாஸ் தான், அவரோட லைஃப்பில் நான் திரும்ப வரப்போகிறது கிடையாது, நான் வந்துட்டு ஜாப்பை வந்து குயிட் பண்ணிட்டு வந்துட்டேன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலுமே அங்கே வந்துட்டு அவள் திமிராவே அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்றத ஒத்துக்கிறா. அப்போ அங்கே அந்த ஜீ வந்துட்டு என்ன விஷயம், அவள் எதுக்காக இங்கே வந்துட்டு ஒன்ட்ட இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதுமே வேறு ஒன்றும் கிடையாது, நான் அவங்களோட ப்ரைடு மெய்டாக வரணுமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ என்ன சொன்னேன்னு சொன்னதுமே இதில் என்ன இருக்குது போயிட்டா போச்சு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து நம்ம வந்துட்டு இப்போ மீட்டிங் வந்து பேசணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அங்கே போகலான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஜி அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து அவட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவள் என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்படியே வந்துட்டு வாக்குவாதம் போனதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஜீட்ட நான் போய் வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே போனதுமே அங்கே சாப்பாடெலாம் அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அந்த நெக்லஸை வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். இது என்ன இங்கே இருக்குது, இது வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்காக நீங்கள் வச்சுருக்கிறது அப்படின்றத சொன்னதும், இது வந்துட்டு உனக்காகவே நான் வந்து அந்த ஆக்ஷனில் வாங்கினது, நான் கண்டிப்பாக வந்துட்டு வேறு யாருக்கும் இதை கொடுக்கவே மாட்டேன், இது வந்து உனக்கு மட்டும்தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் இன்னுமே வந்து அந்த பழைய விஷயங்கள்லேயே வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கே விரும்பலை, ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆக போது எனக்குமே ஃபியான்ஸே இருக்காங்க, ஸோ 2 பேருமே ஒழுங்கு அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இதுக்கு சாப்பிட்டுட்டு ஃபுட் எல்லாமே ரிவ்யூ சொல்லணும்னு சொன்னதும் இதை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது, ஆஃபீஸ் விஷயமா என்ன பேசணுமோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ பேச விருப்பம்னா நான் கிளம்புறேன், 2வது நீங்கள் வந்துட்டு கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றத அவ சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது வேமா இவன் பிடிச்சிக்கிறான், நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு சுற்றுவேன்னு சொன்னதும் ஆக்டிங் பண்ணிட்டு நான் என்ன சுற்றிட்டு இருக்கேன், உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் கேளுங்க, அவங்க தானே வந்துட்டு ஜிஏ எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, நான் வந்துட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்றப்ப உங்களுக்காக வந்துட்டு இப்படியே இருக்க முடியுமா, நானுமே என்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆக வேணாமான்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவளுக்கு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. அவள் உட்கார வச்சுட்டு ஒழுங்காக இந்த ஃபுட் எல்லாத்தையுமே சாப்பிடு, ஏன்னா அவன் உன்னை ஒழுங்காகவே கவனிச்சுக்கிறது இல்லையான்னு சொன்னதும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறா. பட் அந்த ஃபுட்டோட ஸ்மெல்னால அவளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. இவன் வேகமாக தண்ணியை போய் கொடுத்துட்டு என்னாச்சு உனக்கு உடம்பு முடியலையா, ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் வயிறு தான் சரியில்லை, என் மைண்டுமே ரொம்ப சரியில்லாமல் இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு அந்த மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிறா.
அவங்க வந்துட்டு மெசேஜ் வந்துட்டுருக்கு. இப்படி வந்துட்டு வந்து அவங்க அம்மாக்காக 3,00,000 ரூபாய் அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு இவன் அங்கே ஒரு 10 மில்லியனுக்கு செக்கப் போட்டு எங்கள் கையில் கொடுக்குறான். நீ வந்துட்டு ஜஸ்ட் 3 மில்லியனுக்காக கம்பெனியை விட்டு வேலையை விட்டு போவியா அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் அந்த செக்கை பார்த்துட்டு, நீ என்ன இது நம்மளோட பிரேக்கப்காக வந்துட்டு காசு கொடுத்து காம்பன்சேஷன் பண்ணுறியா? பரவாயில்ல, ஆனால் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. 3 மில்லியன்ன்றது உனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், பட் இது என்னோட அம்மாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு நான் அவர் கூட சேர்ந்து ஜாப்க்கு வந்து போயிருக்கேன்னு சொன்னதும், நீ அப்படின்னா அவன் கூப்பிட்ட உடனே நீ போவியா என்ன விட்டுன்னு சொன்னதும், நான் ஒன்று உங்களை விட்டுட்டு போகலையே, நீங்கள் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட நீ ஒர்க் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. ஸோ நானுமே வந்துட்டு உங்களுக்குமே மேரேஜ் ஆக போகுது இல்லை, விலகி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு விலகிக்கிட்டேன். வேற என்ன அப்படின்றத அவ சொல்கிறான். அதுக்கும் மேலே வேறவங்கள்ட்ட ஜாப் போகிறதுனால என்ன வந்துட்டு தப்பு இருக்குது? ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஆஃபரை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ஜாப் தானே பண்ணிட்டுருக்கேன், வேற ஒன்றும் பண்ணலையே அப்படின்றத சொல்கிறான். அப்பாவே நீ இருக்க ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் தான் பேச வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே வந்துட்டு ஜியை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இவனுமே பின்னாடியே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ஜீக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இருக்கட்டும்ப்பா, நீ என்ன ஃபஸ்ட்டு பண்ணிட்டுருக்க? ஆஃபீஸில் சேர்ந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ட்ராப் எல்லாமே வேற நடக்குதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவள் என்னோட ஸ்டாஃப் எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே திரும்ப அங்கே வாக்குவாதம் ஆகுது. நான் தான் வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன், அவளுக்கு உடம்பு முடியல நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஜீ நீ வந்துட்டு என் கூட வரையா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப ஹீரோ ஏன் அங்கே பேசாமல் காருக்குள்ளே ஏறிடுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. எப்படினாலும் ஒரு தடவையாச்சும் திரும்பி பார்ப்பான்னு பார்த்தா கண்டுக்காம போயிடுறா. இப்போ ஜீக்கே அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு, நீ என்ன இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நான் வேணா காரை திரும்ப ரிட்டர்ன் எடுக்கவா? நீ போய் வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுறியான்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையும் கிடையாது, நீங்கள் பேசாமல் வந்துட்டு போங்க அப்படின்ற சொல்லும்போது, உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னானே, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவான்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வந்துட்டு ஆல்ரெடி மெடிசன் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் மட்டும் என்ன ட்ராப் பண்ணுங்க அப்படின்றத அவ சொல்கிறா. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பேக் எல்லாமே கீழே விழுந்ததுமே, ஐயோ ரிப்போர்ட் எதுவும் கீழே விழுந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. பட் ஆனால் வந்துட்டு நான் இவன்ட்டே எல்லா உண்மைகளையுமே சொல்லிடணும், மறைச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுகிறான். நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் ஏன்னா அந்த ஷூவோட பேபியான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின்மே ஆமான்னு சொல்கிறா. எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீ வந்துட்டு பேபியை வச்சுக்கிறதுனால வச்சுக்கோ, இல்லை அபார்ஷன் பண்ணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை கிடையாது அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுச்சுக்கு. பட் அவளுக்கு ஒரு பக்கம் கில்ட்டியாக தான் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்படி அவங்க அம்மாவுக்கு மெடிக்கல் பில்லாமே வந்துட்டு கட்டணும்னு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்துட்டு முடிவு பண்ணிடுறா, இதுக்கப்புறம் இந்த பேபி அபார்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்கிட்ட இருந்த கால் வருது. நீங்கள் என்னம்மா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஷூட்டை சொல்லலையா இதை பற்றின்னு சொன்னதோ, அது தெரியணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. பட் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதும், இல்லை எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுமே கிளம்பி போகிறா. அப்போ அவங்க செக்கிங் போயிட்டு அங்கே வரும்போது அங்கே நம்ம ஹீரோட அம்மா அங்கே அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இவளுக்கு என்ன இந்த இடத்துல வேலைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே விசாரித்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவும் அங்கே சீன் சேர்ந்து தான் அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க டீல்ஸை பற்றி. அப்போங்க அவளை எங்கன்னு சொன்னதுமே, உங்களுக்கு வந்துட்டு அவங்க தான் வரணும்னு அவசியம் கிடையாது, டீல் வந்து என் கம்பெனியோட வச்சுருக்கீங்க, யாருனாலும் வந்துட்டு பேசலாம், அவள் மட்டும் என்னோட அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஏகப்பட்டவங்க இருந்துட்டுருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், எல்லாமே அங்கே பர்ஃபெக்டாக நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன், வேறு எதுவும் வந்துட்டு பேசுகிறதுக்கு இல்லைன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவனுக்கு கடுப்பாயிடுச்சுக்கு. அந்த டயத்தில் அவங்க அம்மா அங்கே வந்து, ஏன்னா நீ மட்டும் தனியாக வந்திருக்க, அங்கே அவளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நானுமே சந்தோஷமாக இருப்பேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் எனக்கு வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், எப்படி அருமையான பொண்ணு எனக்காக சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னதுமே, இதில் என்ன இருக்குது, இது என்னோட கடமை தானே அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே போயிட்டு அங்கே கால் பண்ணி அங்கே அசிஸ்டன்ட் சொல்லிடுறாங்க, இப்படி அவங்க கன்சீவாக இருக்காங்க, அதுவுமே உங்களோட பையனோட பேபிக்கு தான் சொல்லிட்டு. அதை கேட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு உடனே அந்த லியாட்டை கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும், நான் இதை பற்றி பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. அந்த டயத்தில் அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. இவ்வளோ சொல்லியுமே நீ திருந்துறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போனதுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு அவள் பேசுகிற விதத்தை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது, அப்படின்னா வந்துட்டு கன்சீவாக இருக்குது தெரிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வர மாதிரி வந்துட்டு அதை கீழே போட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ இந்த பேபியை வச்சுட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு நல்லது கிடையாது, எனக்கு நல்லது கிடையாது, நீ பேசாமல் இந்த குழந்தைய அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அபார்ஷன் பண்ணிடு, அவனுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ கிட்னி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக
நடக்காமல் போயிடும், அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே மிரட்டிச்சுக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க. ரொம்பவே பயமாயிடுச்சுக்கு. நீ ஒழுங்காக வந்துட்டு என்னோட வீட்டுக்கு நாளைக்கு வந்து சேரு, நீ வந்துட்டு எனக்கு வாக்கு கொடுத்துருக்க அதுபடி நீ வந்து சேருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே பாவம் அங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே கிளம்பி போகிறா. போனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை அங்கே வந்துட்டு பிரைடுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான்னு பார்த்தா, வந்துட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஏகப்பட்ட பாத்திரங்களுக்கு வந்து விலக்கி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி அவங்க வந்துட்டு ட்ரீட் பண்ணுறா. பட் ஹீரோயினுமே எதுவுமே பேசலை. அங்கே பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கவும் அங்கே ஜீ வந்து ரொம்ப கோவமாயிடுறான். நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவகிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். என்ன தீவிரத்தனமாக பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ வந்துட்டு அவளை பாத்திரம் விளக்க சொல்லிட்டு இருக்கன்னு சொன்னதும் அதில் என்ன இருக்குது, அது கொஞ்சம் தானே அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்கா. நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே பாட்டை கொண்டு போய் வைக்க போகும்போது அதுவுமே கீழே விழுந்து உடஞ்சி கையில் வந்துட்டு அங்கே கிழிச்சிருது, பிளட்டாக வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே வேலை பார்க்குற மெயில்ஸ் வந்துட்டு கோவப்பட்டு கத்துறாங்க. என்ன மாதிரி வேலைமா பண்ணிட்டு இருக்க, எல்லாத்தையுமே உடச்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஜீ வந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்குலாம் என்ன வாய் கொழுப்பு ஏறி போயிடுச்சு, ஆளாளுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதிகாரம் பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டில் வேலைக்காரியன்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அப்போ ஹீரோ நான் வந்துட்டு உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது கையை பிடிச்சி பார்த்தா அங்கே வந்துட்டு நல்லா கட்டாயிருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த லியா ஐயோ உனக்கு அடி ரொம்ப பலமாக தான் பட்டுருச்சான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு என்னை கேர் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறான். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவேன், நீ வா என் கூடன்னு சொன்னதுமே அவங்க அம்மா நீ வந்துட்டு தேவையில்லாத பேச்சை பேசக்கூடாது, நீ வந்துட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும் என்னோட லைஃப் டிசிஷனை எடுக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு, அவள் என் கூட தான் வரணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் வந்துட்டு மெடிசன்லாம் போட போகிறான், எவ்வளோ நாளைக்கு நீ ட்ராமா பண்ணிட்டுருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கேருந்து வந்தா அவள் பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ அவ்வளோ தூரத்துக்கும் சொல்லியுமே நீ வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்காம இருப்பியா, மரியாதையோட நீ வந்துட்டு நான் சொன்னதை கேட்டு அவர்கிட்ட விலகியேறு, அவரோட பேபியுமே நீ அபார்ஷன் பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இல்லை நம்ம ஹீரோவை அவங்க அம்மா கூப்பிட்டு உனக்கு விஷயங்கள் தெரியுமா இல்லையான்னு சொன்னதும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவள் இப்போ வந்து கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. உண்மையிலே வந்துட்டு இது உன்னோட பேபியா இல்லை வேறோட யாரோட பேபியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறான். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த பேபி வந்துட்டு இந்த உலகத்தில் பிறக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். ரெண்டாவது ஆனால் நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்து லியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு முடிவு பண்ணு, ஏன்னா அவள் தான் இந்த வீட்டோட மருமகளாக வருவான்னு சொன்னதும் இவன் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணி பார்க்குறான். பட் அங்கே ஃபோன் வந்துட்டு அங்கே ரீச் ஆக மாட்டுது. உடனே வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்களோட என்கேஜ்மெண்ட்காக அங்கே நம்ம ஜீ கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்ததுமே எங்கே அவளுக்கான மெயின் செட்டுங்க கேட்கும்போது நீங்கள் இன்னுமே வந்துட்டு அவளை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா, நீங்கள் இப்போ உங்களோட வருங்கால ஒய்ஃபை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கிஃப்டையுமே கொடுத்ததுமே அதை வாங்கிக்கிறான். ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. அப்போ அவளை பார்த்தா எங்கே அவளை காணமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவளா நீங்கள் உனக்காக வந்துட்டு அவள் இந்த ரெட் எம்ப்ளம் கொடுத்துருக்கா, அவளால் எனக்கு வர முடியலை அப்படின்றத சொன்னதும் அவள் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டே, அவள் எப்படி எங்கே இருப்பான்னு எனக்கு என்ன தெரியாதா, அவள் அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா நம்ம ஹீரோயின். பட் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ எப்படி இங்கே அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதும் ஏன் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்த்தியான்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே என்ன ஹாஸ்பிட்டலான்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்போ அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசி எப்படியோ வந்துட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறா. இவன் வேகமாக ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்ற செட் அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு இப்போ என்னை பற்றி வந்து பேசிட்டு இருக்காம நீங்கள் உங்கள் வருங்கால ஒய்ஃபை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்துட்டு உண்மையை சொல்லு, அந்த கன்சீவாக இருந்திருக்கே அது யாரோட பேபி அப்படின்றத சைட்டு அவன் கேட்குறான். என்னோட குழந்தை தானே, நீ ஏன் என்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்க அப்படின்றத சொன்னதும் இதை இப்போ பேசி வந்துட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது, அந்த பேபியுமே பிறக்க போகிறது கிடையாது, அது எப்படி பிறந்து வந்து ஒரு மிஸ்ட்ரஸோட புள்ளன்னு சொல்லிட்டு பேர் வாங்கணுமான்னு சொல்லி கேட்டதும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். இதில் புரிய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கோமே. இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக பார்த்ததும் லியாங்க வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட், நீங்கள் இப்படி என்னை விட்டுட்டு போவீங்களான்னு சொன்னதும் எனக்கு இதுதான் இம்பார்ட்டன், என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனதும் அப்போ அங்கே ஜீ வந்து என்னாச்சுன்னு சொன்னதும் ஒழுங்கா நீ அவளை கவனிச்சிக்க கூட முடியலை, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. இவன் ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டர்
சிஸ்டர் வந்துட்டு இப்படி அபார்ஷன் இதை பற்றிலாம் அங்கே சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நம்மளால் வந்துட்டு இவளை சேஃப்டியாக பார்த்துக்க கூட முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். பிறகு கிளம்பி வரும்போது எங்கள் அம்மா வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க ரொம்பவே கோவமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனுமே அங்கே வந்துட்டு உள்ளே வர்றான். பட் அந்த லியா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அவங்க அவளை சமாளிச்சுட்டு இவ வந்ததுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ண? உன்னால் இன்னைக்கு குடும்பத்தோட மானமே கப்பல் ஏறி போயிருச்சு. அதோட அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம நீ வாட்டி விட்டுட்டு பாதியோட ஓடுவியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டோட மருமகனா அது லியா மட்டும்தான். என்னைக்குமே அவள் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் வெறுப்போட பேசிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் நடக்கணும்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஒழுங்காக நடந்து எல்லாத்துக்கும் அவட்ட சாரி கேட்டுட்டு நீ வந்துட்டு ஒழுங்காக அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு என்னால் வந்துட்டு அப்படி எதுவுமே வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னாலும் சரி, என்னால் வந்துட்டு எதுவுமே வந்து யாருக்கு எந்த ப்ராமிஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போனதும் இவன் இன்னுமே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுகிறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா திடீர்னு அங்கே திரும்ப அங்கே வயிறு எல்லாமே பெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நியூஸ் எல்லாமே பார்த்தா அங்கே வந்துட்டு இவங்களோட வெட்டிங்கை பற்றி தான் அங்கே எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த லியா தான் கால் பண்ணுறா. இப்படி வந்துட்டு அவர் இன்னைக்கு என் கூட நைட்டு வரப்போகிறாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் நைட் எங்களுக்கு, அதுக்கு நீ தான் எனக்கு சில டிப்ஸ் சொல்லுன்னு சொன்னதுமே நான் ஏன் சொல்லணும், உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா போய் நெட்டில் வந்துட்டு சர்ச் பண்ணிப்பாரு, அதை பற்றி விளக்கமாக போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. அப்போ இவன் என்கிட்ட இவ்வளோ நேரமாக போய் சொல்லிட்டு இருந்தாளான்னு. அவள் நீ என்னங்க பண்ணுறேன்னு சொல்லும் போதே வேமா பிடிச்சவளங்க கிஸ் பண்ண ஆரம்பித்ததும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற, நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், அதை ஏன் நீ புரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் இப்போ பண்ண மிஸ்டேக்கை திரும்ப எப்பயும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயின் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க எதுவுமே கிடையாது, நீங்கள் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது, நான் ஜீ கூட சேர்ந்து நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவன் ஜீ வந்துட்டு ஏ லெவலுக்கு ஒன்று கேர் பண்ணி பார்த்துக்குவான்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் அதை பற்றி இம்பார்ட்டனே கிடையாது, பட் அவன் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன் நீ சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். இதில் புரிஞ்சுக்க என்ன இருக்குது, உங்களோட வருங்கால ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் கிளம்புங்க. சரி ஓகே, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க முடியுமா, நான் வந்துட்டு ஆசைப்படுற எல்லாத்தையுமே லைஃப்பில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவனால் எந்த ஒரு பதிலுமே பேச முடியல. இவனால் கூட்டிகிட்டு போய் தைரியமாக அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியல இல்லையா, அதை பற்றி தான் அங்கே வந்துட்டு அவன் கவலைப்படுறான். பிறகு இவங்க பார்த்தா நம்ம ஹீரோட்ட இவ தான் இந்த வீட்டு மருமக, அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ, இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் டிசிஷன் பண்ணலான்னு பார்த்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நேற்று நைட் வந்துட்டு நீ அவள் வீட்டுக்கு போயிருக்க, உனக்கு அவ்வளோ தைரியமானு சொன்னதும் அதை கேட்டுட்டு இந்த லியா உடனே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் தான் அவர் அங்கே அனுப்பியே வச்சேன்னு சொன்னதும் நீ எதுக்காகமா அவனை போய் அங்கே அனுப்பி வச்சேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாது, அவள் என்னோட பிரைட் மெய்டாக இருக்க சொன்னான் இல்லையா, ஸோ காஸ்டியூம்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க மறந்து போயிட்டேன், அதுதான் கொடுக்க சொன்னேன்னு சொன்னதும் அதை முடிக்க சந்தோஷம் தான், வேறு ஏதாச்சும் வேலை பண்ணினா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே கோவப்பட்டுச்சுக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் வந்துட்டு அவன்கிட்ட அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அவன் அங்கே வந்துட்டு என்னப்பா பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதோ எல்லாம் உங்களால் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி உன்னோட அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னதுமே அவள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. பிறகு அவன்கிட்ட நீங்கள் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுமே என்னை ஏற்றுக்கிறதுக்கு உண்மையிலே ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே பட் எனக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமே கிடையாது, உங்களை நான் வந்துட்டு அந்த பார்வையில் இப்போ வரைக்கும் பார்க்கலேன்னு சொன்னதுமே பட் நான் எப்பயுமே அப்படிதான் பார்க்குறேன், நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்த்தா தானே நான் எப்படி நல்லவனா கெட்டவனான்றது உனக்கு தெரியும், நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியல, நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிடுறாங்க. இப்படி வந்துட்டு நேற்று ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் என்னை மீட் பண்ண வந்தான்ப்பா, என்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான், ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னதும் சரி ஓகே பேர் என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்டதுமே பேர் அவங்களுக்கு சரியாக தெரியல, உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் சொன்னாங்க, அவங்க உங்களை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ என்னம்மா வந்துட்டு கண்டுக்காமல் இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் கையில் இருந்த ஃபைல் வந்து கீழே விழுந்ததுமே அப்போங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எடுத்து கொடுத்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அங்கே ஃபோனை கட் பண்ணிடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் நான் ஒன்று தான் மீட் பண்ண வந்தேன்னு சொன்னதும் ஆஃபீஸ் விஷயமா பேசுகிறா இருந்தால் பேசு, வேறு எதுவும் நான் உன்கிட்ட பர்சனலாக பேச விரும்பல அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் நேற்று உன்னோட அம்மாவை போய் மீட் பண்ணேன்னு சொன்னதும் நீ இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம வெளிநாட்டுக்குமே அனுப்பிடலாம், அவங்கள நல்லா பார்த்துக்கலான்னு சொன்னதும் அது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, என்னை நிம்மதியாக மட்டும் நீ இருக்க விடு, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு என்கிட்ட பர்சனலாக நீ பேசாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா.
ஜீ வந்துடுறான். "என்ன பிரதர் இன் லா இங்க என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே, அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டுருக்கு. என்னை எப்பயுமே வந்துட்டு பேர சொல்லி கூப்பிடுவான். இப்போ பிரதர் இன் லான்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு, அவளோட லைஃப்ல வந்துட்டு திரும்பவுமே தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவளே தன்னோட டிசிஷனை எடுத்துக்குவான்னு சொன்னதும், அதை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ வந்துட்டு இந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னதும், அவன் தலையிடுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. பட் உனக்கு தான் கிடையாதுன்னு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு, "நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க என்கிட்ட?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கையில வந்துட்டு இருந்த ரிங் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயின் அதை எடுத்து இந்தா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, இது வந்துட்டு நான் வாங்க மாட்டேன் நீயே வச்சுக்கோன்னு சொன்னதுமே, ஐ திங்க் உன்னோட வருங்கால ஒய்ஃப்காக நீ வாங்கிட்டு வந்திருப்ப, நான் ஏன் வைக்கணும் இப்படி அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நான் தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பிறகு நீ இந்த ஜீக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே ஓகே சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும், அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், நான் வந்துட்டு அவர்கிட்ட ஓகே சொல்லலை, பட் நாளைக்கு வரைக்கும் டைம்ஸ் கேட்டிருக்கேன், நான் வந்து யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்துட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நீ பர்சனலாக வந்துட்டு இங்கே எதுவுமே பேச தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, அங்கே நம்ம ஜீமே, நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, உன்னோட ரிங்குமே அவளுக்கு தேவை கிடையாது, நான் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு உன்னை விட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டைமண்ட் ரிங்காக கூடிய சீக்கிரம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு இன்னுமே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும், நான் எப்பப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் உண்மைதான் சொன்னேன்னு சொன்னதும், இல்லை என்னால் அந்த ரிங்கை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறா, நான் வந்துட்டு உனக்கு கொடுக்க போகிறது கன்ஃபார்ம் தான், ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறது அது உன்னோட விருப்பம் தான் அப்படின்றதாமே சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஜீ வந்துட்டு நீ உடனே கிளம்பி வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, இவ அவசரமாக உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டுங்க போய் கேட்டுச்சுக்கா. ஒன்றும் ஆகலை, இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படி அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே, நான் ஏதோ உங்களுக்கு ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன்னு சொன்னதும், இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு இந்த மீட்டிங்கில் வந்து போய் பேசணும், அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை கொடுத்துருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அங்கே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அங்கே கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு அந்த டிரைவர் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா. அங்கே உள்ளே போய் ஏறி உட்காந்ததுன்னு தான் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டு டிரைவராக இருக்கான். அதை பார்த்துட்டு இப்போ ரொம்ப ஷாக்காகி போயிட்டு வேகமாக காரை விட்டு இறங்க போனதுமே வேகமாக வந்துட்டு காரங்க லாக் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டுருக்காத, உன்னோட டிரைவராக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. நீ என்ன அந்த ஜீயை வந்துட்டு என்னோட பெஸ்ட்டாக நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நீ கேட்குற வாசி சொல்கிறேன், நான் வந்துட்டு அவனோட ஒய்ஃபாக தான் இருப்பேன் மேரேஜுக்கு அப்புறம், சீக்ரெட் லவராக கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு, என்னப்பா இன்னும் ஆளுங்களவே காணுமே, எங்கே இவங்கள மீட்டிங் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போக போகிறா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்ததுமே, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ண வந்துட்டுருக்கியா, இங்கே மீட்டிங் இருக்குது, நீ மரியாதையாக போகணுன்னு சொன்னதுமே, நான் ஏன் போகணும், நான் மீட்டிங்காக தானே வரேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, உன் கூட எனக்கு என்ன மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ என்ன வந்துட்டு நியூஸ் எதையுமே படிக்கலையா, இந்த கம்பெனி யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு நீ எடுத்து பாரு அப்படின்ற சொன்னதுமே, பார்த்தா 4 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே விலக்கி வாங்கிட்டான். ஸோ இவன் கூட தான் இன்றைக்கி மீட்டிங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு எல்லாமே என்னை டார்ச்சர் பண்ணணும் தான் நீ பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் ஏன் உன்னை டார்ச்சர் பண்ண போகிறேன், இது கம்பெனி கூட மீட்டிங் வந்துட்டு இருக்குதுன்னா மீட்டிங் பேச வேண்டியதானே, இதில் என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு அப்படின்றத சொன்னதும், அதெல்லாமே கேட்டுட்டு சரி ஓகே நான் உன் கூட வந்துட்டு மீட்டிங் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் பர்சனலாக கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினை வேமா அவன் மடியில் பிடிச்சவங்க உட்கார வச்சுக்கிறான். நீ என்ன வந்துட்டு நினச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறான். நான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ஜீன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே வேமா எந்திரிச்சிட்டு இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னேனே, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நான் வந்துட்டு உன்கிட்ட இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு வந்துட்டு நீ தான் காரணமாக இருப்ப, நான் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ என்ன வந்துட்டு நினச்சிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் வந்து உன்கிட்ட பெக் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ட்ரிங்க் எடுத்துகிட்டு குடிக்கிறா. என்னை பற்றின மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு இன்னுமே ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு, நான் நீ நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு மோசம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படின்னா உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் எந்திரிச்சு பக்கத்தில் அங்கே க்ளோஸாக போகும்போது அங்கே பார்த்தா அப்போ அங்கே அந்த வெயிட்டர் வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு, மரியாதை இங்கேருந்து போறியா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். அவங்க அந்த லியா வந்துட்டு கால் பண்ணுறான், எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொன்னதும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், உங்கள் அம்மா தான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே, சரி ஓகே அப்படின்ற செட் அவங்க காலை வச்சதுமே, நல்ல வேலை நீ இப்போ வந்துட்டு இந்த மீலெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல, நீ ஃபஸ்ட்டு கிளம்பி போன்னு சொன்னதும், நீ இப்போ என்கிட்ட வந்துட்டு இங்கே இருன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அது ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ பேசாமல் வந்துட்டு கிளம்பி போ, அதான் நல்லதுன்னு சொன்னதும், இப்போ நீ தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ சொன்னேன்னா நான் இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீ முடியாதுன்னு சரவாசி, நான் வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக மீட்டிங் வந்துட்டு திரும்பவுமே நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு அவங்க அம்மாக்கு அவள் தண்ணி எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததுமே, எங்கே அவன் வந்துட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அவர் இன்னும் வரல வந்துருவார் அப்படின்றத சொன்னதும், நீ அவன் பக்கத்தில் க்ளோஸாக நெருங்கி போகிறேன்னா தானே அவன் வந்துட்டு வேறு ஒருத்தவங்கள பற்றி யோசிக்காமல் இருப்பான், நீ இப்படியே இருந்தால் எப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு பேசாமல் அவன் கூட சேர்ந்து பேபி பெற்றுக்கிறத பற்றி யோசி, அப்படின்னா வந்துட்டு இந்த குடும்பத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், உங்களுக்குள்ளேயுமே ரிலேஷன்ஷிப் சரியாகும்னு சொன்னதும், அப்படிலாம் எப்படி போய் நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இந்த கிஃப்ட்டை நீ வச்சுக்கோ, கண்டிப்பாக இதை இன்னைக்கு நைட்டு வந்துட்டு நீ யூஸ் பண்ணு, வந்துட்டு உன்னை ஏற்றுக்கிற மாதிரி நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஐடியா கொடுத்ததுமே அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்கிறான். நைட் போல் அங்கே நம்ம ஹீரோட ரூமில் அங்கே வந்துட்டு அவள் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டாங்க, அவனுக்காக ரெடியாக இருக்கவுமே அப்போ அவங்க வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்கள் அம்மா தான் இங்கே வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸ் ஆகுந்ததும், இந்த மாதிரி வேண்ட வேலையெல்லாம் வைக்காத, உன் மேலே எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு அபிப்பிராயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த லியா வந்துடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னோட மதர் இன்லாம் வந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி புள்ள வந்துட்டு பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதில் நான் வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, ப்ளீஸ் நீ வந்துட்டு உன்னோட பேபியை பேசாமல் எனக்கு பேத்து கொடுத்துரு, எந்த பிரச்சனையுமே வராது, இதை நான் சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், யாருக்குமே வந்துட்டு தெரியாமல் பார்த்துக்கலான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, புத்தி எதுவும் கேட்டு போச்சா, நீ தான் வந்துட்டு அந்த பேபியை போய் நான் அபார்ஷன் பண்ண சொன்னியே, இப்போ நான் புள்ள பத்து கொடுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, உனக்கு இந்த விஷயத்தில் நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப கோவம் அதிகமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே சீட்டை கால் பண்ணி உண்மையிலே வந்துட்டு அவள் உன்னோட சிஸ்டர் தானாப்பான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், ஏன்னாச்சு ஏன் இப்படி கேட்டுட்ருக்கா, அவள் என்னோட ஹாஃப் சிஸ்டர் அப்படின்றத சொன்னதும், இப்போ நம்ம ஹீரோயின் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னதும், நான் இப்போ என்ன பண்ண அவளை திட்டவான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இதுக்கு வேணும் அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி வந்து பேசியிருப்பான்னு நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது, இவள் எதுக்காக வந்துட்டு பேபி பற்றி தர சொல்லி வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயினை யாரோ அங்கே கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஆனால் அவள் மயக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது அங்கே வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கே ஷாக் ஆகிட்டு, இன்னும் யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பும்போது அவளுக்கு திரும்ப அங்கே வயிறில் பெயின் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து வேமா அங்கே காப்பாற்றினதுமே அங்கே அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும், நீ கவலைப்படாத, உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நான் காப்பாற்றிட்டேன், இது ஓல்ட் ஹவுஸ் தான், இங்கே யாரும் வந்துட்டு உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ நல்லா கேட்டுக்கோ, உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு ஒழுங்காக சொல்லி வச்சிரு, அவள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கா, இல்லைன்னா நான் அவன் மேலே போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும், நம்ம ஹீரோ ஒன்றும் என்னோட ஒய்ஃப் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உலகத்துக்கே தெரியுதா உன் பொண்டாட்டின்னு, ஆனால் உனக்கு வந்துட்டு அது தெரியலையாக்கும், நீ வந்து என்கிட்ட திரும்ப பொய்யா பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, அவள் வந்துட்டு உண்மையிலே என்னோட ஒய்ஃப் கிடையாது, ஃபேக் தான் இது எல்லாமே, அவள் வந்துட்டு அவளோட இந்த மேரேஜை காப்பாற்றிக்க எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நானுமே பார்க்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வேமா போய் ஒளிஞ்சிக்கிட்டதுமே இவன் தான் போய் அங்கே வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்க அம்மா அங்கே அந்த லியாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவன் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் தானே, இந்த ரூமில் தான் அவள் ஸ்டே பண்ணணும், உள்ளே நீ கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனால் உள்ளே விட மாட்டான். நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, ஏன் உள்ளே யாராச்சும் இருக்காங்களான்னு சொன்னதுமே அதெல்லாம் அவன் கேட்டுட்டு அவன் இல்லைன்னு சொல்கிறான். பட் அந்த லியாவுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் கோவம் ஆகிட்டு, நான் உங்கள் ஒய்ஃப் தானே, நீங்கள் எதுக்காக என்ன உள்ளே விட மாட்டீங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே நீ எதுக்காக உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு பிரிச்சே வச்சுட்ருக்கா, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உன் கூட தானே சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத செட்டங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோ அம்மா நீங்கள் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆசையாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் உங்களை மருமகளாக இருக்கவளுக்கு வந்துட்டு அதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சரி வாங்க உள்ள உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறான். பார்த்தா அதில் வந்துட்டு அவளுக்கு பேபியே பிறக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு எப்படி நீ இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட மறப்பன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ அவளுக்கு வந்துட்டு பேபி பிறக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி, இதை பார்த்தீங்களா அப்படின்ற சொன்னதும் இதை பற்றி உன் வீட்டில் வந்துட்டு நான் பேசி ஆகணும்னு சொன்னதுமே ஆன்ட்டி நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு இவளுமே பின்னாடியே போயிட்டுருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஜீட்டை வந்துட்டு அவன் நேற்று நடந்த எல்லாத்தையுமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதுமே அவன் சாரி கேட்குறான். ஃபஸ்ட் டே உனக்கு நான் வந்துட்டு தெளிவாக விசாரித்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், நான் வந்துட்டு அந்த கம்பெனியோட வந்துட்டு டீலே போட்டிருக்காமல் இருந்திருக்கலாம், அதோட ஓனர் மாறி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டாங்க. சாரி இல்லாமல் கேட்டதும் இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நீங்கள் இதை பெருசு பண்ணாதீங்க, நானுமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரித்ததுமே அவனோட பர்சனல் லைஃப்பை பற்றி நீ நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியோன்னு சொல்லி கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஒன்று இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரியே தான் இருப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு இதுக்கப்புறம் நான் அதை பற்றி எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்லிட்டு போனதுமே நீ கண்டிப்பாக அப்பாங்க நீ கண்டிப்பாக வந்துட்டு இதை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் திரும்பவுமே என்கிட்ட வருவ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். கனவெல்லாமே வந்ததுமே அவள் ரொம்ப அரண்டு போய் எழுந்திருக்கிறா. எனக்கு எதுக்காக எப்படிலாம் ட்ரீம்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஏதாச்சும் ட்வின் சிஸ்டர் இருந்தாங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே
ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டா அவங்க அம்மா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்க பேசுற விதத்த பார்த்தே அவளுக்கு புரிஞ்சுக்குது. ஏதோ வந்துட்டு தான்ட்ட மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த டைமண்ட் நெக்லஸையுமே அவ யோசிச்சு பார்த்துட்டு, இத பத்தி நான் இன்னுமே தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு இன்னும் டவுட் எதுக்காக அதிகமாயிட்டு இருக்குன்னா, நம்ம ஹீரோவோட ரூம்ல அன்னைக்கு மறைஞ்சிருக்கும்போது, அங்க அவளோட ஃபோட்டோ வந்துட்டு அங்க எல்லாத்தையுமே அவன் நெறைய வச்சிருந்திருக்கான். ஸோ வந்துட்டு என் ஃபோட்டோ எப்படி அவன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவ அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட அம்மாங்க கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்கே சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவன் என்னென்ன கேட்டான்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே, இது என்ன நல்ல ஐடியாவான்னு கேட்டதோ அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸில் அங்கே ஜீ வந்துட்டு எல்லாத்துக்குமே அங்கே கிரெடிட் கொடுத்துட்ருக்கான். உங்களால் தான் இது எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. பட் இதுக்கு முழு காரணம்னா நம்மளோட லிசா தான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு பாராட்டு எல்லாமே தெரிவிச்சிட்டு இருக்கான். பட் அவள் வந்துட்டு அங்கே அந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு எதுவுமே வந்துட்டு புரியவே மாட்டேது அவளுக்கு. அப்போ என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க, அங்கே பேசிட்டு இருக்கதை கேளுன்னு சொன்னதுமே அவங்க சாரி சொல்லிட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே இருந்து போகிறா. அவளுக்கு வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு தன்னோட லைஃப்பில் எல்லாமே ரொம்ப மிஸ்டீரியஸாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்து டவுட் ஆகிட்டுருக்கு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அவள் வந்துட்டு நீ என்னோட இந்த ப்ராஜெக்டை வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான். அவனை பார்த்தா அவன் கழுத்தில் வந்து போட்டிருக்க அந்த நெக்லஸை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இத்தனை நாள் கழிச்சு நீ போட்டிருக்க, அதனால தான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லதும், நீ என்கிட்ட வேறு ஏதாச்சும் விஷயங்கள் பேசணுமா அப்படின்ற சைட் அவன் கேட்டுட்ருக்கா. அவன் பட் எதுவுமே இல்லைன்னு சொன்னதுமே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அப்போ நம்ம ஹீரோ உன்ட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு முடிவெடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அந்த ரூமில் வந்து பார்த்தா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மற்றவங்களாம் எங்கன்னு சொன்னதுமே நீ வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகிட்டா அதுவாசி இந்த மீட்டிங்கவே வந்துட்டு முடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுப்பான்னு சொன்னதும் அவள் சாரி கேட்குறா. இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுத்துட்டுருக்கு, நம்ம சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே கண்டிப்பாக போகலாம், ஆனால் உன் கூட நான் சாப்பிட்றப்ப நீ எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டோரியை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். என்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன் பார்த்தையா, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும், ஆனால் நீ இப்போ என் கூட சேர்ந்து அதுக்கு வந்துட்டு சாப்பிட வரணுமே, எனக்கு நல்ல மீல்ஸாக வந்துட்டு வாங்கி தரணுமேன்னு சொன்னதும், கண்டிப்பாக நீ ஒவ்வொரு மீல் சாப்பிடும் போதும் எனக்கு அந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து பிறகு அங்கே கிளம்புறாங்க. உடனே அங்கே காரில் ஏறினதுமே அங்கே அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட நீ சொல்லுன்னு சொன்னதுமே ஷூவும் அந்த பொண்ணுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவள் தான் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வேவும். ஆனால் இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே இல்லை அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அவங்க அம்மா வந்து லியா வந்து தான் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து வந்து எல்லா ரூமர்ஸுமே இங்கே வெளியே போயிட்டுருக்கேப்பா அப்படின்ற சட்டி கேட்டதுமே நீ கரெக்டாக சொல்லிட்டு அது ரூமர்ஸ் மட்டும்தான், அது எல்லாமே அவங்க அம்மாவோட வேலை தான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க 2 பேர் லவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, அந்த பொண்ணு அவங்க ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, அந்த பொண்ணு வந்துட்டு எப்படி செத்து போயிட்டா, நீ என்கிட்ட அதை சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் எப்போ சொன்னேன் உன்கிட்ட செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஊரில் இல்லை அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கோமே, நீ இப்போ எங்கே வந்துட்டு உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்க, நீ இன்னும் இந்த வீட்டையுமே சேல்ஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்க போலேன்னு சொன்னதும், ஆமாம் நான் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் போய் வந்து ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான், இந்த வீட்டை வந்து நான் விற்று காசு வந்துச்சுன்னா அது என்னோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், நான் உங்களுக்கு சர்ஜரியுமே பண்ணிடுவேன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துப்பாரு, நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னோட அம்மாவை அப்ராடுக்கு அனுப்பி வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், பட் நீ தான் எனக்கு வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் உனக்கும் லியாக்கும் போயிட்டுருக்கேன், அந்த வந்துட்டு அந்த உறவுக்கு பேர் என்ன, நீ திரும்ப என்னை இடியட்டாக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இங்கே பாரு வந்துட்டு நியூஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். பார்த்தா இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க உறவு கூடி சீக்கிரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பார்த்தா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ என்ன பேசிகிட்டு இருக்க, இது எப்படி சாத்தியம்னு சொன்னதோ, ஆமாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு ஃபேக்கான மேரேஜ் தான் சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் முடிச்சுக்கணும்னு சொன்னதுமே உங்கள் அம்மா எப்படி ஒத்துக்குவாங்கன்னு சொன்னதோ, எங்கள் அம்மா வந்துட்டு இந்த டைம் வந்து அவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அவங்களால தான் இந்த மேரேஜை நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பட் வந்துட்டு நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, என் கூட சேர்ந்து நியூவாக வந்துட்டு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். சரி திரும்பவுமே நடுவில் யாராச்சும் வந்தா அப்படின்றத சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக இந்த டைம் அப்படி நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வாக்கு கொடுக்குறான். பிறகு நம்ம ஹீரோங்கிட்ட ஜீட்டை கால் பண்ணி நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட விஷயத்தில் தலையிடாமல் இரு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன், நீ ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறான். பட் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேது, எதுக்காக இப்படி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் ஃபுட்டு சாப்பிடாம ரொம்ப கடுப்பாயிட்டு ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து மேடம் உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னதும் ஷூ எங்கே என்ன இங்கே வராமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் இங்கே கால் பண்ணிடுறான். நான் இம்பார்ட்டன்ட் வேலையாக வெளியே போக வேண்டியதாக இருக்குது, என்னால் வர முடியாது, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டுன்னு சொன்னதும் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. பார்த்தா அவன் அவங்க அம்மாவை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான்.
அப்போ அவங்க அம்மா இவ்வளோ நடந்துருச்சு, நான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்ணிவிட்டு அங்கே சாரிலாம் கேட்பேன்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக எப்பயுமே நடக்காது. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா அவள் என்னோட வீட்டு மருமகளாக முடியாது அவ்வளோதான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இன்னுமே கோவமாயிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் நீங்கள் இப்போ எதுக்காக இந்த பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் இது பேசவே வர கிடையாது, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களோட ஹெல்த்து தான், நீங்கள் ஃபஸ்ட்டு சரியாகி வாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினுக்காக அவங்க ஒரு பொக்கே வந்திருக்கு. அதில் பார்த்தா நம்ம ஜீதா அனுப்பியிருக்கான். நீ எப்பயுமே இப்படி சிரிச்சிட்டே இருக்கணும் சந்தோஷமா, நான் கூடிய சீக்கிரம் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கான். அதை பார்த்துட்டதுமே இவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. வேகமாக அந்த பொக்கையை பிடுங்கிட்டு உனக்கு இந்த ரோசஸ் பிடிக்கும்னா டெய்லியுமே நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இதை நீ வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே டஸ்ட்பினில் தூக்கி போட்டதும் நீ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னை நான் வந்து சேஃப்டி பண்ண தான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு என்னமோ இது சேஃப்டி மாதிரி தெரியல, என்னை ஏதோ ஜெயிலில் போட்டு நீ அடைச்சி வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றத அவன் சொல்கிறா. பட் அப்படிலாம் கிடையாது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஜீக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாங்க, இப்படி மேடம் மாதிரி ரிசைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அங்கே அந்த ஷூ வந்துட்டு ரிசிக்னேஷன் லெட்டர் எல்லாமே அனுப்பி விட்ருக்காரு. அவர் வந்து அவங்களோட எக்ஸ்பாஸ் தானே, அவர் எப்படி டிசிஷன் எடுப்பாருன்னு சொன்னதும் நம்ம ஜீ சொல்கிறான், நீ இதை பற்றி கவலைப்படாத, நான் ஒன்றும் அதை அப்ரூவல் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் அவன் சில டீட்டெயில்ஸ்லாம் சொன்னதும் இதை எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஃபுட் எல்லாமே சாப்பிடும்போது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காத மாதிரியே இருக்கா. ஏன்னா உனக்கு எதுவும் பிடிக்கலையா, நான் வேறு ஏதாச்சும் வாங்கி தருவான்னு சொன்னதும் ஃப்ரெஷ்ஷாக நான் ஏரை வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் அது என்னால் முடியுதா, இந்த வீட்டுக்குள்ளேயே நீ என்னை அடைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் உன்னோட ஆஃபீஸ்க்கு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் ஓகேவான்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஜீயை மீட் பண்ணுறதுக்காக அங்கே உள்ளே வரா. அங்கே ஜீ வந்துட்டு எதையோ யோசிச்சிட்டே இருக்கோமே நம்ம ஹீரோயின் இந்த ஃபைல்ஸை கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவன் சரி ஓகே நீ வந்துட்டு கிளம்புறதுனா கூட கிளம்புன்னு சொன்னதும் அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது, என்னடா பேசிகிட்டு இருக்கான்னு. இல்லை நான் வந்து சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீ போய் வீட்டில் ரெஸ்ட் எடு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. என்ன வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானேன்னு. பட் அவன் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அங்கே கால் வந்துடுது, நீ என்ன சொன்ன மாதிரி பண்ணிட்டியான்னு சொன்னது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கும் போது பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மா இப்படி கால் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். பிறகு அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் வாய முடிட்டு பேசாமல் இரு, அவன் ஒன்றும் பக்கத்தில் இல்லையே, நீ வந்துட்டு எதுக்கு இப்போ நல்லவு மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறான். எனக்கு என்ன தெரியாதா, நான் எப்போ செத்து போவேன்னு சொல்லிட்டு நீ வந்து காத்துட்டு தானே இருக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கவலையாயிடுச்சுக்கு. அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசி ரொம்ப இருமல் வர ஆரம்பிச்சதுமே இப்போ வேமா அங்கே தண்ணி எல்லாமே தூக்கி ஊற்றி கொடுக்குறா. அவங்க வந்து குடிச்சிட்டு உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கு தேவைப்படுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், அந்த கிட்னி எல்லாமே மாற்றுறதுக்காக நான் வந்து அப்ராடுக்கு அவங்கள அனுப்பி வைக்கிறேன், எவ்வளோ வந்துட்டு செலவாகுதோ எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்றுக்கிறேன், பட் என் பையனோட லைஃப்லேருந்து நீ போயிடணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு நான் வந்து ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு நினைக்கிற மாதிரி உங்கள் பையனுக்கு எனக்கு இப்போ நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க அம்மாட்ட அங்கே கால் பண்ணிட்டா நீங்கள் வந்துட்டு அப்ராடுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க, நம்ம அங்கே வந்துட்டு போய் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாங்க அந்த லியா வந்துடுறா, நீ எதுக்காக ஆன்ட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னதும் என்ன பேசுகிற, நான் எப்போ அவங்கள போய் கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொன்னதும் நீ பார்க்க வந்தப்போ தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான், இவன் வந்துட்டு ஆன்ட்டியை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் அவன் வந்துட்டு கோவப்படாமல் நீங்கள் வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவங்க அம்மாவுமே நான் உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துட்டு அங்கே காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசினேன், பட் நீ என்ன பண்ண, நீ வந்துட்டு திரும்பவுமே என்னை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணலைன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என் கூட வெளியே வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் பயந்து போயிட்டு நம்மளை ஏதாச்சும் சொல்லி திட்டப்படுறானுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. பட் அவனை பார்த்தா எதுவுமே சொல்லலை, அங்கே வந்துட்டு அவளை அமைதியாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். நீங்கள் வேணும்னாலுமே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அந்த லியாவுமே அங்கே ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறான். அங்கே ஃபுட்டேஜில் பார்த்தா அவங்க உள்ளே போயிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவள் ஷாக்காகி போயிட்டு நான் எப்படி உள்ளே வந்தேன், நான் வந்துட்டு உங்கள் அம்மாவை வந்து பார்க்கவே வரலையே, நான் காலைல தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு போய் ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு வீட்டில் அவள் ரெஸ்ட் எடுத்து இருக்கும்போது இவன் அங்கே வந்துட்டு நீ என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்கலையா, அவங்க அம்மா வந்துட்டு நான் ஹார்ம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எல்லாமே கிடைச்சிருக்கேன்னு சொன்னதும் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் கரெக்ட் தான், நான் வந்து பண்ணியிருக்க மாட்டேன், என்ன மாதிரியும் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னாங்க பார்த்தியா, அவள் தான் பண்ணியிருப்பா, நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு அவளை வந்துட்டு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, அவள் தான் இந்த உலகத்தில் இல்லையேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஆனால் ஜீ வந்துட்டு அவன் உயிரோட தானே இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் நம்ம ஹீரோ நீ எதை பற்றி யோசிக்காத, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு இப்பயுமே எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு அந்த லியா வந்துட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிற ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. அங்கே சில ரிப்போர்ட்ஸுமே கிடைக்குது. இதை வச்சு நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு அவன் ஏன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா, அவனோட எக்ஸ் லவர் மாதிரியே நீ பார்க்க இருக்க, அதனால தான் சொன்னதும் இது உண்மை கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. என்ன உண்மை இல்லை இங்கே பாரு ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவனோட எக்ஸ் லவருக்கு வந்துட்டு மென்டல் கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குது. ஸோ அவளுக்கு வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவன் வந்து உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அவளால் நம்பவே முடியல. செத்து போயிட்டான்னு சொன்னாங்களே, ஆனால் எப்படி வந்துட்டு இது நடந்துட்டுருக்கு அப்படின்னா வந்துட்டு என்ன நடக்குது என்னோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் கவலைப்படுறா. அவள் என்னை பொய் சொல்லி ஏமாத்துறானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோட அம்மாட்ட போய் இந்த விஷயங்களை கேட்டதுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது நீ தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகி போயிடுது. என்னென்னா இவங்க அந்த டயத்தில் வந்துட்டு மேரேஜுக்கு ஒத்துக்காமல் நம்ம ஹீரோயினை ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவளோட மென்டல் கண்டிஷனுமே ரொம்ப வந்துட்டு சரியில்லாமல் போயிருக்கு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்போ வரைக்குமே ரொம்ப படாத பாடு பட்டிருக்கான் போல். இதெல்லாமே தெரிஞ்சதுமே அவள் ரொம்பவே அங்கே கவலையாயிட்டு ஹீரோட்ட அங்கே நடந்த எல்லாத்தையுமே பற்றி கேட்டதுமே நான் இப்போ வரைக்குமே லவ் பண்ணிட்டுருக்க ஒரே ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். உனக்காக வந்துட்டு நான் யாரையுமே விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே உடனே வந்துட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க அம்மாவை இருக்கவங்க அங்கே வந்துட்டு சொல்லிடுறாங்க, நான் வந்துட்டு உன்னோட ரியலான அம்மாவே கிடையாது, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை வந்து உன்னோட அம்மாவை வந்து ஃபேக்காக நடிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அப்போ வரைக்குமே வந்துட்டு என் உடம்பு முடியாமல் இருந்த வாசி எனக்கு ட்ரீட்மெண்ட்டையுமே அவங்க எடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினால் நம்பவே முடியல. தன்னை சுற்றி இருக்க எது வந்துட்டு உண்மை எது ஃபேக்குன்னே தெரியாமல் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க பார்த்தா அப்படியே இறந்துமே போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டிலேருந்து அவளோட பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பும் போது அவன் ப்ளீஸ் என்னை விட்டு போகாதான்னு சொன்னதும் நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் மீட் பண்ண விரும்பலை, நீ என்னை அதுக்கு மேலே வந்து மீட் பண்ணி தொந்தரவு பண்ணேன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு போகிறா. அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. பிறகு இங்கே நம்ம ஷூ பார்த்தா பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறான். நீ எங்கே வேணாலும் போய் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. லியா பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுருக்கா. இவ பார்த்தாங்க ஜீட்டை கால் பண்ணி நம்மளோட பிளான் எல்லாத்தையுமே சக்ஸஸ் ஆக்குறதுக்கு இதை விட வந்துட்டு டைம் வந்துட்டு வேற கிடையாது, நீ வா நம்ம வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடலான்னு சொன்னதும் அதே மாதிரி அந்த டயத்துக்கு பார்த்தா லியாவுமே வந்துடுறா. 2 பேத்துக்குமே அங்கே வாக்குவாதாகி நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து போகிறா. பார்த்தா நம்ம ஜி அங்கே வந்துடுறான். வந்துட்டு நம்ம போலீஸ்க்குமே கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூட்டை கால் பண்ணி என்னப்பா நீ என்ன அப்ராட்லையா இருக்க, இந்த மாதிரி நிலைமையாயிடுச்சு அவளுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவனை பார்த்தா ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே அங்கே வந்துடுறான். எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் தெரியலப்பா உள்ளதான் விழுந்தான்னு சொன்னதுமே வேமா இவனுமே குதிச்சு அங்கே வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். பட் முடியல, அவளோட அந்த ஹீல் மட்டும்தான் கிடைக்கிது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அவனுக்கு முடிப்பு வந்ததுமே இந்த லியா அவள் தான் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டால, இதுக்காக நீ இன்னுமே அவளை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இந்த ஜியிட்ட வந்துட்டு கேட்டாய் அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிடுறான். பிறகு பார்த்தா அவன் நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயின் இதுக்கப்புறமே அவங்களோட லைஃப்பில் நான் வந்து இருந்துட்டு எல்லாத்தையும் தொல்லை பண்ண விரும்பலை, பேசாமல் வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், அதான் நல்லது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு உண்மையெல்லாமே தெரிஞ்சு போயிடுது, இவ தான் ஹீரோயினை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டான்னு. ஸோ அவன் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அவள் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறா. பட் அவங்க வந்துட்டு கோவப்பட்டு மிரட்டினதுமே அவள் பயந்து போயிட்டு உண்மையை ஒத்துக்கிறா. நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, கூடி சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு போகாமல் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு உடனே அவன் சிஏ வந்து மீட் பண்ண வந்துட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு சொல்ல அவள் சாகலையில், நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாற்றித்தானே இருக்கீங்க அப்படின்ற சட்டி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா, அவள் வந்து செத்து போயிட்டா, நான் எங்கே போய் அவளை உயிரோட கூட்டிகிட்டு வர முடியும்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு அவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இடத்தையுமே சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஹோட்டலில் ஜியை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வந்துட்டு பயந்து எங்கேயும் போக தேவை கிடையாது, நான் சொல்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜுமே ஆயிடுச்சு. பட் என்னோட அம்மா வந்துட்டு அந்த மேரேஜை வந்து ஏற்றுக்காமல் உன்னை ரொம்ப வந்துட்டு இப்போ டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்த வருஷம் உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, நீ கன்சீவாக இருந்தது எல்லாமே எனக்குமே தெரியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்கிறான். நீ எதை பற்றி லைஃப்பில் கவலைப்படாத, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு அவன் உடனே அங்கே கிளம்பி போகிறான்.
சொல்கிறான். அந்த அங்கே இன்டர்வியூ கொடுக்குற நியூஸ்மே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், சீக்கிரம் அவங்க எல்லாத்தையுமே நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த லியாவை பார்த்தா நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறா. நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணிடுறேன் பேசாமல் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் ஹீரோ அங்கே கரெக்டாக அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுறான். நீ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதன்னு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா. இவருக்கு அவஸ்தானே நீ என்னை திரும்பி பார்க்காம இருந்த, நான் இவ்வளோ போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ண போகும்போது வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ஊடால விழுந்து அவனுக்கு கத்தி குத்து பற்றுது. அதை பார்த்துட்டு அந்த லியா அங்கே அரண்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறா. பிறகு பார்த்தா அவனோட கம்பெனி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து சமாளிக்க வேண்டியதாகிடுது. அவளோட மென்டல் கண்டிஷனுமே வந்துட்டு குணமாயிருது, எல்லாமே அவளுக்கு மெமரிஸ் ரெக்கவர் ஆயிருது. பிறகு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான், நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு. அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாமே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதும் அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே ஹாப்பி ஆகிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.